அம்மா நீங்க போங்க. அம்மா இந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர் இல்லம்மா, ஊசியே போடலல. அம்மா தான் அப்பவே சொன்னல டாக்டர் ஊசி எல்லாம் போட மாட்டாரு, ரொம்ப நல்ல டாக்டர்னு. அம்மா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தியா? இனிமே ஹாஸ்பிட்டல் போலான்னு சொன்னா ஊசி போடுவாங்க, பயமா இருக்குன்னு சொல்லி அடம் பிடிக்க கூடாது, சரியா? சரிம்மா. சரி, நீங்க உட்காந்துரு, அம்மா பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். சரியா? எங்கம்மா போற? மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன்டா. இங்கே உட்காந்துருக்கணும், எங்கேயும் போக கூடாது, என்ன? சரி. என்னடா இது, பைக்ல சர்க்கஸ் பண்றேன் வீலிங் பண்றேன்ட்டு இப்போ என்னாச்சு பாத்தியா? விடுறா, நீ அப்பா அம்மா மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு லைஃப்னா ஒரு த்ரில் இருக்கணும்டா. பெட்ல இருந்தாலும் நீ திருந்த மாட்டல்ல? ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? பெருசா காயம் ஒன்றும் இல்லை, லைட்டா ஃப்ராக்சர் ஆயிருக்கான், அதான் கட்டு போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிடா, இங்க பாரு, இன்னொரு தடவை த்ரில்லிங் வேணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணாத. ஒரு நேரம் மாதிரி இன்னொரு நேரம் இருக்காதுடா, சரியா? உடம்பு பார்த்துக்கோ. அப்ப நான் கிளம்புறேன். சரிடா. அடுத்து நீங்க தான், உள்ள போங்க போங்க. ஹாய் ஷாம்லி குட்டி. சித்தப்பா. சித்தப்பா. அம்மா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டாக்டரை பார்க்க வந்தேன். இந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர், எனக்கு ஊசியே போடல தெரியுமா? அப்படியா? வெரி குட். அம்மா, யார் கூடமா வந்த? அம்மா கூட வந்தேன். சித்தப்பா, நீ ஏன் வீட்டுக்கே வர மாட்டேங்கிற? உன்கிட்ட பேச மாட்டேன், போ. கோச்சிக்காதடா செல்லம், சித்தப்பாக்கு நிறைய வேலை இருந்தது, அதான் வர முடியல. நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா வரேன், சரியா? பிராமிஸ். ப்ராமிஸ்டா. ஷாம்லி, அறிவுல உனக்கு கீழே இறங்குடி. எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தி வராது உனக்கு. அண்ணி, என்ன நீ ஆபரேஷன் பண்ண குழந்தைகிட்ட இப்படியே நடந்துக்கிறது? இவ ஆபரேஷன் பண்ண குழந்தை இப்பதான் தெரியுமா உனக்கு? அன்னைக்கு ஆபரேஷன் முடிஞ்சு வெளியில வந்த குழந்தை சித்தப்பா சித்தப்பான்னு ஆசையா கூப்பிட்டப்ப காதே கேட்காத போன மாதிரி போன. இப்ப எங்க இது புதுசா அக்கறை வந்துச்சு? அண்ணி, அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலை வேற, இப்ப நான் இருக்கிற சூழ்நிலை வேற. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க அண்ணி. இத பார், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இத நான் உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேன். நீ தான் புரிஞ்சுக்காம என் குழந்தைகிட்ட திரும்ப திரும்ப வந்து ஒட்டி உறவாடிட்டு இருக்க. உன் காத்து பட்டாலே என் குழந்தைக்கு ஆகாது. இத பார், இன்னொரு தடவை என் குழந்தைய பார்க்கவோ பேசவோ செஞ்ச நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். வாடி. என்னம்மா போன் எடுக்க இவ்வளவு நேரம்? என்ன புது புருஷன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தியா? இல்ல போனை எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு எப்படி இருந்தாலும் இவன் நம்மள டார்ச்சர் பண்ணுவான்னு பயந்துட்டு போனை எடுத்துட்டியா? என்ன வேணும் உனக்கு? வேற என்னத்த நான் உன்கிட்ட கேட்க போறேன், எல்லாம் பணம் தான். என்ன திருமதி சிவகுமார், சத்தத்தையே காணோம்? நான் தான் அன்னைக்கு நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ற? நீ கொடுத்த 1 லட்சம் ரூபாய் வச்சு நான் என்ன நாக்கா வடிக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஸோட ஏசி பார்க்கு போய் தண்ணி அடிச்சு சந்தோஷமா இருந்தா கூட ஒரே நாள் அந்த பணம் எல்லாம் காலியா போயிடும், உனக்கு தெரியாதானே? இங்க பாருங்க திருமதி சிவகுமார் மேடம், நான் என்னதான் வில்லனா இருந்தாலும் நியாயமா தான் நடந்துக்குவேன். நீங்க ஒரு காலத்துல என் கூட தாலி கட்டாத பொண்டாட்டியா வாழ்ந்தாலும் இன்னைக்கு மிஸ்டர் சிவகுமாரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதால உங்களை திருமதி சிவகுமார் நான் மரியாதையை தானே கூப்பிடுறேன். அந்த மரியாதை நீங்க காப்பாத்தீங்க இல்லையா? அதனால எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் அவசரமா தேவைப்படுது. 5 லட்சமா? 5 லட்சமா? நீ அப்படி ஷாக் ஆகி வாய புழக்கிற? 5 லட்சம் தானே சாதாரணமா சொல்லிப்பாரு. இங்க பாரு, எனக்கு அவசரங்கிறதுக்காக நீ உடனடியா வரணுங்கிறது இல்ல. ஏன்னா நீ பொம்பளை, உனக்கு பணம் ரெடி பண்ண கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஒரு 5 நாள் உனக்கு டைம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். வேணா கிரேஸ் பீரியட் ஒரு 2 நாள் சேர்த்து எடுத்துக்கோ. ஒரு 1 வீக்ல பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறியா? என்ன சொல்ற? 5 லட்சம் இல்ல, 5 பைசா கூட என்னால தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. என்ன கவிகண்ணு, குழந்தை துப்பாக்கி தோட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க? ஓ, இந்த குழந்தை உன்னோட ஓன் ப்ராடக்ட் இல்லங்கிறதுனால வேற ஒண்ணு பெத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? என்ன மிரட்டறியா? இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? உன்னால சொல்ல முடியாது கண்ணு. சொன்ன குழந்தையோட உயிர் போயிடுங்கிறது உனக்கு தெரியாதானே? அதனால திரும்ப திரும்ப காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காம பணத்தை ரெடி பண்ணிட்டு
இந்த முன்னாள் மாமனுக்கு ஃபோன் பண்றியா? வச்சுட்டுமா? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என்னங்க? இல்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு? என் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து கால் பண்ணிருந்தா, அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஓ, ஃப்ரெண்டு கிட்ட பேசினதுக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்க? அது அவ பாவம், அவ ஃபேமிலி ப்ராப்ளத்தை சொல்லிட்டு இருந்தா, அதை கேட்டுதான் டென்ஷன் ஆயிட்டேன். சரி நீங்க உட்காருங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். ம். என்னப்பா சொல்ற? நீ பிசினஸ் பேச போன இடம் இளவரசி வேலை பார்க்குற கம்பெனியா? ஆமாப்பா, இளவரசி அங்கே பார்க்குற வரைக்கும் அந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஏற்கனவே பழைய ஓனர் அந்த மசாலா கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அந்த விஷயத்துக்காக தான் எம்டியை பார்க்கறதுக்காக போனேன். எம்டி இளவரசியும் கார்த்திகையும் கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் பேசி முடிக்க சொல்லி போயிட்டாங்க. சரி, உனக்கும் இளவரசிக்குள்ள உறவு முறை அந்த எம்டிக்கு தெரியுமா? தெரியலப்பா, ஆனால் அவங்க பேசுறத பார்த்தா அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆண்டவன் எதுக்கு எதை முடிச்சு போறானே தெரியலையப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, ஒரு பக்கம் இளவரசி நீயும் டைவர்ஸ் வாங்கணும்னு பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. இன்னொரு பக்கம் வியாபார விஷயமா அந்த இளவரசியை நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்க. அடுத்த பக்கம் பார்த்தா உங்க 2 பேர்த்தையும் பிரிக்கணும்னு நினச்ச கார்த்திக்கும் அங்கே தான் வேலை செய்கிறாங்கிற. கடவுளோட கணக்கே என்னன்னு புரிய மாட்டேங்குதுப்பா. சுப்பிரமணி, அந்த இளவரசி கம்பெனியோட வியாபாரமே நமக்கு வேண்டாம், விட்டு தள்ளு. கம்பெனி நம்ம கைக்கு வந்து முதலா கிடைச்ச வியாபாரம், அதுவும் பழைய ஓனர் ஒத்துக்கிட்ட விஷயம், அதை எப்படி எண்ணி விட முடியும்? ஆமாம்மா, பிஸ்னஸ் வேறு, உறவு முறை வேறு. அது மட்டும் இல்லாமல் இளவரசி அந்த கம்பெனிக்கு ஓனரா சொல்லு? அங்கே வேலை செய்கிற சாதாரண பொண்ணு தானே. நீங்க சொல்றது சரிதான் மாமா. ஆனா அந்த கார்த்திக்கும் அங்க தானே வேலை செய்யறான். ஏற்கனவே சுப்பிரமணியும் இளவரசியும் பிரிக்கிறதுக்காக என் தங்கச்சியோட சேர்ந்து இல்லாத கோல்மால்லாம் பண்ணான். இப்ப வியாபாரத்துல ஏதாவது ஃப்ராடு பண்ணிட்டு பழைய சுப்பிரமணி மேல தூக்கி போட்டா என்ன பண்றது? அதுக்காக தான் சொல்றேன். அதுக்காக அவனுக்கு பயந்துட்டு வியாபாரத்தை விட்டு சொல்றீங்களா? யார் வீட்ல? யார் வீட்ல? வெளிய வாங்க. அம்மா, வெளிய வாங்க. அம்மா, என்ன வாசல் நின்னு கத்திட்டு இருக்க? உள்ள வா. நான் உள்ள வர மாட்டேன்டி. ராசம்மா, உன் கோவம் எனக்கு புரியுதுமா. எதுவாக இருந்தாலும் உள்ள வந்து பேசலாம் வா. எதுக்கு உள்ள கூட்டிட்டு போய் என்னை அடிச்சு அனுப்புறதுக்கா? அத்தை, அவ என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன வேணா பண்ணட்டும். பெத்த தாய் ஒருத்தி உயிரோட இருக்கல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கண்டிச்சிருப்பேன். அவளை கை நீட்டி அடிக்கிறியே, நீ யாரு? நீ கட்டின புருஷனா இல்ல கட்டிக்க போறவனா? ராசம்மா, அவ ஏதோ உன் பொண்ணை கை நீட்டி அடிச்சது தப்புதாம்மா. ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நம்ம இளவரசியும் சுப்பிரமணியவும் பிரிச்சு வச்சதே உன் பொண்ணுதாம்மா. சரி, அப்படியே இருந்துட்டு போகட்டும். இளவரசியும் உன் பிள்ளை என்ன சந்தோஷமாவ வாழ்ந்துட்டாங்க. என் பொண்ணு அவங்கள பிரிச்சுட்டான்னு சொல்றதுக்கு தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனித்தனியா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என் பொண்ணு பண்ணது கூட நல்லதுக்கு தான் நீ முடிவு பண்ணிக்க வேண்டியதானே. என்ன ராசம்மா சிறுபிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணு சிறுபிள்ளைத்தனமா பேசல, நீங்க நடந்துக்கிறதா சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் கேட்டு 15 நாள் கெடு கொடுத்திருந்த. அதுல தப்பிக்கிறதுக்காக உன் புள்ள என் பொண்ணை அடிச்சு வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஆம்பளை இல்லாத குடும்பம் தானே, என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக ஒரு வயசு போட கை நீட்டி அடிச்சிருக்க. என் பொண்ணு அப்பா இல்லாம வளர்ந்தவன், அவளை நான் எவ்வளவு செல்லமா வளர்த்தேன் தெரியுமா? அப்படியாப்பட்ட புள்ள 2 நாளா சோறு தண்ணி இல்லாம முடங்கி கிடக்குற. இந்த பாரு ராசம்மா, செல்லம் கொடுத்து உன் பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்துட்ட. இப்ப இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இத பாரு, பிள்ளைங்களை வளர்க்கறத பத்தி நீ பேசாத. நான் என் பொண்ணுங்களை நல்லபடியாத்தான் வளர்த்திருக்கேன். நீதான் உன் பிள்ளைகளை வளர்க்க தெரியாம வளர்த்து வச்சிருக்க.
உன் பெரிய பிள்ளை என்னடான்னா பொறுப்பில்லாம ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இப்ப ஒரு கொலைய பண்ணிட்டு தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதனால என் பெரிய பொண்ணு வாழ்க்கை நல்லாவே இல்ல. இதோ நிக்கிறானே ஒரு 2வது பையன், எவ கழுத்துலயோ தாலியை கட்டிட்டு அவ வாழ்க்கையை பாழாக்கிட்டு இப்ப என் பொண்ணு வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்கிட்டு நிக்கிறான். பசங்களை வளர்க்கறத பத்தி நீ பேசுறியா? இத பார், ஏதாவது நாடகம் ஆடி என்ன திசை திருப்பலான்னு மட்டும் நினைக்காத. நான் சொன்னதுதான். நான் கொடுத்த கெடு முடியறதுக்குள்ள நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, ஓ வீட்டு வாசல்ல இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் வாசல வச்சு நானும் என் பொண்ணு தீய வச்சு கொளுத்திக்குவோம். இதுக்கெல்லாம் காரணம் நீதானே சொல்லுவோம். அம்மா, ஹாய் செழியன். நீங்க என்ன தெரியலையா? நான் தான் ஸ்வேதா. நான் உங்ககிட்ட வேலை கேட்டதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனில எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்களே, எனக்கு தெரியல. தேங்க்ஸ் செழியன். ஐயோ, அதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? என் வாழ்க்கைக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்றேன். என்னது, உங்க லைஃபுக்கு நான் வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கேனா? என்ன சொல்றீங்க? உங்களால தான் இப்ப என் கஷ்டம் தீர்ந்திருக்கு. உங்க கஷ்டத்தை என்கிட்ட சொன்னீங்க, நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணேன், அவ்வளவுதான். கிடைச்ச வேலையை நல்லபடியா பாத்துக்கோங்க. நீங்க எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது பெருசா பண்ணணும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, முதல்ல உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கையை விடு. சி, இதை வாங்கிட்டு வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க செஞ்ச உதவிக்கு பொண்ணு பொருளை கொடுத்து நன்றி கடன் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் என்னையே கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். என்ன பதிலையே காணும்? இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நன்றி கடனுக்காக உன்னையே கொடுக்குற அளவுக்கு நீ தியாகியா இருக்கலாம். ஆனா அது ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் கிடையாது. எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி கற்புள்ளவளா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி நானும் கற்போடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் செழியன், நான் சொல்றது கேளுங்க. என்னங்க? எனக்கு வித்யா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். எதை பத்தி பேசணும்? நம்ம தேன்மொழி பத்தி தான். ஏன், அவளுக்கு என்னாச்சு? அது நான் சாப்பிடும்போது கூட குழந்தை சாப்பிட்டு தூங்கிட்டான்னு தானே சொன்னேன். ஐயோ, அதை பத்தி இல்ல. அவ படிப்பு வழக்கம் போல மேக்ஸ்ல கம்மி மார்க்கா? சரி, ஒன்று பண்ணு, ஒரு நல்ல டியூஷன் டீச்சரா அரேஞ்ச் பண்ணு, சரியா? ஐயோ இல்லைங்க, நான் அதை பத்தி சொல்ல வரல. சரி, வேற என்ன? நான் இப்படி சொல்றதுக்காக என்ன நீங்க தப்பா நினைக்க கூடாது. குழந்தையோட எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் சொல்றேன். என்ன விஷயங்கிறத முதல்ல சொல்லு. நம்ம தேன்மொழிய ஊட்டி கொடைக்கானல்னு ஏதாவது ரெசிடென்சி ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கலாமே. அவளோட எதிர்காலமும் படிப்பும் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன். கவிதா, நம்ம பொண்ணு படிச்சிட்டு இருக்கிற ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல், எஜுகேஷனுக்கு ஸ்டாண்டர்டான ரொம்ப நல்ல ஸ்கூல். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்னு பேர் வாங்கியிருக்கு. அவளோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அவ இங்க இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? என்னங்க நீங்க? நான் அப்படி சொல்ல வரல. நான் அப்படிப்பட்ட ஆளு இல்ல. நிறுத்து கவிதா. இத பார், என் குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் வேணும் தான் உன் கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டை கூட்டிட்டு வந்தேன். முதல்ல குழந்தை மேல பாசமா தான் இருந்த, இப்ப திடீர்னு மாற்றான் தாய் மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படி இல்லங்க, உங்க அளவுக்கு நானும் குழந்தை மேல அன்பு பாசம் எல்லாம் வச்சிருக்கேன். இத பார், அப்படி உன் மனசுல பாசம் இருந்திருந்தா நீ இப்படி பேசியிருக்க மாட்ட. இத பார், எந்த சூழ்நிலையிலையும் என் குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இனிமே இது மாதிரி ஒரு யோசனை உன் மனசுல வரவே கூடாது.
குழந்தை இங்க இருக்கிறத டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ணி குழந்தை இந்த ஹாஸ்டல்ல அந்த ஹாஸ்டல்ல சேர்த்துலாம் நினைச்ச நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க பார், குழந்தைக்காக தான் நீ குழந்தையா நீயான்னு வரும்போது எனக்கு என் குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. கவிதா, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது அந்த குழந்தையால தானம்மா. அந்த குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டே என்னம்மா ஆச்சு உனக்கு? அம்மா, அந்த சிவகுமார் தம்பி தான் குழந்தை மேலே எவ்வளோ உசுரா இருக்காருன்னு உனக்கு தெரியுமே. அப்படி இருக்கும்போது எதுக்காகமா இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பின? ஒருவேளை தம்பி சொல்கிற மாதிரி அந்த குழந்தை இங்கே இருக்கிறது உனக்கு தொந்தரவா நினைக்கிறியா? இல்லை திடீர்னு கிடைச்ச அந்த வாழ்க்கை உன் மனசே மாற்றிடுச்சா? சொல்லுமா. அப்பா, அவர்தான் என்ன புரிஞ்சுக்கல. நீங்களுமா குழந்தை இங்க இருந்தா அந்த கார்த்திகால ஏதாவது பிரச்சனை வரும்தான். குழந்தைய வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கலான்னு யோசனை சொன்னேன். மத்தபடி என் மனசுல எந்த உள்நோக்கமும் இல்லப்பா. என்ன நம்புங்க ப்ளீஸ். கவிதா, அவனுக்கு தான் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பிரச்சனையை முடிச்சிட்டியே, அப்புறம் எதுக்காகமா நீ அவனை நினைச்சு பயப்படுற? மறுபடியும் ஃபோன் பண்ணி 5 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு என்ன மிரட்டுறான்ப்பா. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட எப்படி சொல்லுவேன்? பார், நீ கவலைப்படாதம்மா. இனி உன் விஷயத்துல அவன் தலையிட மாட்டான். இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். வாம்மா, 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 வா.